Hi guys, welcome to School of Banking. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே, போஸ்ட் என்னென்னா வேரியஸ் போஸ்ட், நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நான் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன அதே டேட்டில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்கமிங் வர நம்ம இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்ம அதே டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு என்னைக்கு வந்துச்சுன்னா 7/5/2025 இதுதான் ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்த டேட்டுமே இதுதான். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எப்போ அப்படின்னா 13/5/2025. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 6 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்ளிகேஷன் எண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11/6/2025, அதாவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சிடுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண பாருங்கள். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வேரியஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, யூஜி படிச்சிருந்தாலும் சரி, பிஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓவரால் எவ்வளோ வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்கன்னா 330 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 330 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வேரியஸ் போஸ்ட், அதில் நிறையா போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 27/2025, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 23ஆம் தேதி அந்த 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது. அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்லேயுமே இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 days வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 4 daysக்கான ஷெட்யூல் தான் இதை சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்னில் பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பார்ட்டாக பிரியும். ஒன்று ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 ஏ அந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? 100 கொஷின் இருக்கும். 150 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸில் 40 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும். அதாவது 60 மார்க் நீங்கள் வாங்கினால் போதும் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஜிஎஸும் ஆப்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு குவாலிஃபையாக எடுத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் அது 60 மார்க் பிலோ எடுத்துருந்தீங்கன்னா அது குவாலிஃபையாக நம்ம எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 40 மார்க் அவுட் ஆஃப் 100க்கு 40 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஆப்டிடியூட் மட்டும் 25 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ். டோட்டலாக 150 மார்க்குக்கு இருக்கும். இப்போ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 3 hours இருக்கும் எக்ஸாம். பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கும். அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேவா? ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களா யார் யார் என்னென்ன சப்ஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? டோட்டலாக 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ், அதுவுமே 3 hours இருக்கும். ஓகேவா? இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இன்டர்வியூக்கு 60 மார்க், ஓவராலாக 510 மார்க்ஸ். இல்லை 510 எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1ல் நம்மளுக்கு ஜிஎஸில் எவ்வளோ 150 மார்க் அண்ட் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் 300 மார்க். ஸோ டோட்டலாக 450 ப்ளஸ் இன்டர்வியூக்கு 60, ஓவராலாக 510 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எலிஜிபிலிட்டிக்கான கட் ஆஃப். அந்த அவுட் ஆஃப் 510க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடில் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ இருந்தே இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க சொன்ன டேட்லேயே விட்டுருக்காங்க. அப்போ அடுத்து வர நோட்டிஃபிகேஷன்ஸும் மேக்ஸிமம் ஒரு 99.9% வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் தான் விட போகிறாங்க. ஸோ உங்களோட ஷெடியூலை அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற எக்ஸாம்ஸ்லாம் சரி, இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரி போஸ்ட் வரும்.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சரியா. ஸோ அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்களோட ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ சில மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13th அன்னைக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் போஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.